பக்கம் நீங்க ஏழை எளிய மக்களுக்கு இலவச நலத்திட்டங்கள் இந்த மாதிரி கொடுத்தாலுமே மற்றொரு பக்கம் தொழில் வளர்ச்சி, முதலீடுகள், புதிய வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கான முயற்சிகள் நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே பெரிய மாநிலங்கள்ல இன்னைக்கு 11.19 விழுக்காடு அதிக பொருளாதார வளர்ச்சி பெற்ற முதல் மாநிலம் நம்முடைய தமிழ்நாடுங்கிற நான் சொல்ல விரும்புறேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க ஓட்டு கேட்க போகும்போது இதெல்லாம் நீங்க ஜனங்கிட்ட சொல்லணும். நாங்க நலத்திட்டங்கள் மாத்திரம் கிடையாது, ஏழை எளிய மக்களுக்கு இலவசங்கள் மாத்திரம் கிடையாது, நீங்க வேலை வாய்ப்புகள் வர்றதுக்கு, தொழில் வளர்ச்சி வர்றதுக்கு அதுக்குண்டான முயற்சிகளும் இந்த திராவிட மாடல் அரசு எடுத்துங்கிறது அதை நீங்க சுட்டி காமிக்கணும். நீங்க பொது உடைமை இயக்க தோழர்கள் நிறைய இருக்கிறீங்க. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் தரவுகள் போகும்போதுதான் நீங்க ஜனங்கள் நமக்கு நம்முடைய வேட்பாளர் ஆதரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சரி, நல்ல இயக்கம், நல்ல ஒரு இயக்கம், நம்முடைய மார்க்சிஸ்ட் கட்சியோட நல்ல கட்சி தான், நல்ல கூட்டணி. நம்ம கூட்டணி வேட்பாளர் இப்படிப்பட்ட வேட்பாளர், தங்கமான வேட்பாளர். சகோதரர் சின்னதுரை பொறுத்தவரைக்கும் அருமையான வேட்பாளர், எளிமையின் அடையாளம் சகோதரர் சின்னதுரை நம்ம சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வேட்பாளர் நிறைய செஞ்சிருக்கிறார். இந்த தொகுதிக்கு இது ஒரு மிகவும் பின்தங்கிய தொகுதி, நம்முடைய கந்தரவக்கோட்டை மிகவும் பின்தங்கிய தொகுதி. இங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் எதுவும் நடக்காம இருந்தது. ஆனா கடந்த 5 வருஷத்துல அவர் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசின் துணையுடன் அங்கங்க சாலை வசதியா இருக்கட்டும், இல்ல கிராமங்கள்ல நீங்க குடிநீர் வசதியா இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிருக்கிறாரு. மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இனியும் சிறப்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் சின்னதுரை அவர்கள் செயல்படுவார். இந்த நேரத்தில் சொல்றேன் நான், நல்ல கட்சி, நல்ல கூட்டணி, நல்ல வேட்பாளர். இதுக்கு மேல என்ன வேணும் நமக்கு? அவர் மேல எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கா? எம்எல்ஏ எங்கேயாவது மிரட்டினாரு, எம்எல்ஏ எங்கேயாவது பிரச்சனை பண்ணாரு, கலவரம் பண்ணாரு, இது இருக்கா? எளிமையான மனிதர், நல்ல மனிதர் நம்முடைய சின்னதுரை அவர்கள். அதனால அது ஒரு நல்ல மனுஷையா. இன்னைக்கு பதவிக்கு எம்எல்ஏக்களை எம்பிக்களை அராஜகம் பண்றதை பார்த்திருக்கோம், பல இடங்களில் பார்த்திருக்கோம். ஆனா நம்ம எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம மக்களோட மக்களா எளிமையா பழகக்கூடியவர் தான் நம்முடைய எம்எல்ஏ சின்னதுரை அவர்கள். சரி, கூட்டணி பத்தி பேசிட்டேன், வேட்பாளர் பத்தி பேசிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நம்ம திருச்சியோட நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்க அனைவரும் உங்களுக்கு கீழே இருக்கிற அத்தனை கட்சிகள், திமுக, காங்கிரஸ், பொது உடைமை இயக்கம், விடுதலை சிறுத்தைகள், அத்தனை கட்சிகளுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய உழைப்பு இல்லாம நான் எம்பியா இருக்க முடியாது. உங்களுடைய உழைப்பு, இந்த மக்களுடைய ஓட்டுகள் வச்சுதான், வாக்குகள் வச்சுதான் நான் வெற்றி அடைஞ்சேன். நான் இந்த 18 மாசத்துல என்ன செஞ்சிருக்கேன்? திருச்சியில உங்களுக்கே தெரியும், திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில அங்க ஜிகார்டன் ஒரு இடம் இருக்கு. அது அறிவிக்கப்பட்ட பிளாக் ஸ்பாட். கிட்டத்தட்ட கடந்த 5 வருஷத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர் இறந்திருக்கிறாங்க. அந்த தேசிய நெடுஞ்சாலையில 10 வருஷத்துல 1000 பேர் இறந்திருப்பாங்க. நான் தேர்தல் நிற்கும் போது என்கிட்ட என்ன சொன்னாங்க? தயவு செய்தியா நாங்க 15 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம், அந்த இடத்துல ஒரு மேம்பாலமோ ஏதோ ஒண்ணு வரணும், கண்டிப்பா ஏற்பாடு பண்ணுங்க சொல்லும் பொழுது நான் முடிஞ்ச வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு, அது ரயில்வே நிலம் கொடுத்தாலும் அங்க மேம்பாலத்தை கட்ட முடியும். அதனால பிரச்சனையே நான் இந்த 18 மாசம் என்னுடைய தொடர் முயற்சியில பேசி செஞ்சு, தொடர் முயற்சி கஷ்டம் தான், நிறைய இடையூறுகள் வந்தது. ஆனால் இன்னைக்கு ரயில்வே துறை 8 ஏக்கர் ரயில்வே நிலத்தை இலவசமா கொடுத்து, தேசிய நெடுஞ்சாலைத்துறை இன்னைக்கு 95 கோடியில இன்னைக்கு சுழல் மேம்பாலத்தை இன்னைக்கு அறிவிச்சு டெண்டர் விட்டுட்டாங்க. அதே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில மேற்கொண்டு இனியும் 3 பகுதிகள், மாருதி நகர், சஞ்சீவி நகர், அந்த நம்முடைய கொள்ளிட ஒய் ஜங்ஷன், அங்கேயுமே இதே மாதிரி விபத்து பகுதிகள், அங்கேயுமே 205 கோடியில இன்னைக்கு அங்க வாகன சுரங்க பாதைக்கு உண்டான இன்னைக்கு டெண்டர் அறிவிச்சிருக்காங்க. அங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன்? சரி, இந்த பகுதியை வச்சுக்குவோம். இந்த கீரனூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, கீரனூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ரயில்வே மேம்பாலம் வரணும்னு நீங்க 15 வருஷம் கேட்கறீங்க. அந்த நான் இன்னொன்னு சொல்றேன், துறைவைக்கு வாக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி வாக்கு கொடுத்தா நான் கண்டிப்பா நிறைவேற்றி ஆகுவேன். எப்படி திருச்சியில அந்த கிட்டத்தட்ட 600-700 கோடிக்கு நான் வாங்கி கொடுத்தனோ அந்த மேம்பாலம், வாகனம் சுரங்க பாதையோ, அதே மாதிரி இந்த கீரனூர்ல அந்த ரயில்வே மேம்பாலம் கண்டிப்பா வரும் நான் சொல்றேன். நான் ஏன்னா ஏற்கனவே ரயில்வே துறை அமைச்சர்கிட்ட நம்ம பேசி இருக்கிற, இந்த ஊருக்கு கண்டிப்பா நம்ம செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்க, அவரு பாசிட்டிவா சொல்லியிருக்கிறார். அதனால கீரனூர்ல ரயில்வே மேம்பாலம் கண்டிப்பா வரணும். இந்த நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துக்கிறேன். அது மாத்திரம் கிடையாது, என்னால முடிஞ்ச வரைக்கும் வெளிநாடுகள்ல, இந்த புதுக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை பகுதியில் இங்க பொழப்புக்காண்டி நிறைய பேர் வெளிநாடுகள், குறிப்பா அமெரிக்க நாடுகளில் வேலைக்கு போறாங்க.
அங்க ஏதாவது விபத்துகள்லயோ உடம்பு சரியில்லாம அங்க உயிருக்கு ஆபத்தான சொல்லி சிக்கிறாங்க. இதுவரைக்கும் நான் சொல்ற ஒரு எம்பியா இருந்துகிட்டு 20க்கும் மேற்பட்டவங்களை இன்னைக்கு காப்பாத்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன். இறந்தவங்க இருக்கிறாங்க, இறந்தவங்க விபத்துல இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் என்னன்னா ஏற்கனவே அவங்களுக்கு துயரம். ஆனா ஒரு கடைசி அந்த முகத்தினாச்சும் நாங்க பாத்திர முடியுமா, எங்க சம்பிரதாயப்படி நாங்க அடக்கப்பட நினைக்கிறோம் அப்படின்னு தவிக்கிற குடும்பங்கள் இருக்கிறாங்க அந்த துயரமான நேரத்துல. அப்படி நான் என்னுடைய முயற்சியில வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி அங்க இறந்தவங்களுடைய உடல்களை அங்க கொண்டு வந்து 3 நாட்கள் அதிகபட்சம் ஒரு வாரம் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அந்த உடல்ல இங்க கொண்டு வந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டோ திருச்சி ஏர்போர்ட்டோ அங்கிருந்து இறக்கி ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செஞ்சு அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் அந்த குடும்பங்களுக்கு கிட்ட அதை கொடுத்து ஒப்படைச்சு அந்த அடக்கம் பண்ணி இருக்கிறோம். அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா 19 பேசல, இங்க கந்தரக்கோட்டை அருகில பெரியகோட்டை கிராமத்தை சேர்ந்த முருகேசன் நாராயணன் அவர் உடலை வந்து கத்தாரில் இருந்து கொண்டு வந்து நான் அடக்கம் பண்ண வச்சேன். நானு இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி இங்க நம்ம மலவராயன்பட்டி கிராமத்தை சேர்ந்த தேவராஜ் வேலு ஜனவரி மாசம் அங்க சவுதி அரேபியால இறந்துட்டார். அவர் உடலை கொண்டு வந்து அவர் கிராமத்தை ஒப்படைச்சு எல்லாமே ஆம்புலன்ஸ் செலவு முதற்கொண்டு எல்லாமே பார்த்து எங்களோட மாவட்ட செயலர் கூட அனுப்பிச்சு அந்த உடம்பை நான் அடக்கம் செய்ய பண்ண வச்சேன். நான் முடிஞ்ச வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த தொகுதியை சார்ந்தவங்களுக்கு என்னால் நான் உதவி செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் அதே வேளையில சாதாரண வீட்டுக்காரங்க கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், மாரடைப்புன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த தனியார் மருத்துவமனைக்கு போகும்போது 10 லட்சம் 15 லட்சம் பில்லு வரும்போது அவங்களுக்கான வைத்தியம் பார்க்க முடியாத சூழ்நிலை. ஐயா ஏதாவது உதவி செய்யுங்கன்னு சொல்லி எங்கிட்ட வரும்பொழுது இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குறைஞ்சபட்ச சராசரியா 3 லட்சம் 4 லட்சம் சொல்லிட்டு இதுவரைக்கும் அந்த 50 குடும்பங்களுக்கு 1,15,00,000 ரூபாய் மொத்தமா சொல்ற குடும்பத்துக்கு சராசரியா 3 லட்சம் 4 லட்சம் சொல்லி இன்னைக்கு நான் அது எப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் ஒன்று இருக்கு, பிரதமருடைய நிவாரண நிதி இருக்கு, அதன் மூலமா இந்த 50 குடும்பங்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இந்த பிரதமர் நிவாரண நிதி மூலமா ஒரு எம்பி இந்த 18 மாசத்துல 50க்கு மேல மொத்தம் இதுவரைக்கும் 80 பேர் இருக்கும். ஆனா இதுவரைக்கும் நிதிவை சேர்ந்தது 50 பேருக்கு மேல. என்னால முடிஞ்சான உதவிகளை ஒரு எம்பி நான் செஞ்சேன். ஆனா இந்த உதவியில எப்படி செய்ய முடிஞ்சது, ஒரு எம்பி ஆன பிறகு இதெல்லாம் செய்ய முடிஞ்சது. எனக்கு மனசுக்கு நிறைவா இருக்கு. இது எதனால கிடைச்சது, உங்களை போன்ற பல இயக்கத்துடைய தோழர்களுடைய உழைப்பு. நீங்க வாக்கு சேகரிச்சு ஜெயிக்க வைக்க கிடைச்சது. இந்த புதுக்கோட்டை மக்கள், கந்தரக்கோட்டை மக்கள் என் மேல இருக்கிற நம்பிக்கையில எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த நன்றி மறக்கல, நான் என்னால முடிஞ்சது செய்யறேன். ஆனால் எனக்காண்டி உழைச்சது என்னுடைய நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டி போடும் பொழுது உங்களை போன்ற உழைத்த சகோதரர்களை தோழர்களை நம்முடைய எம்எல்ஏ ஒருத்தர், சின்னதுரையும் ஒருத்தர், அந்த ஓயாம கிட்டத்தட்ட அந்த 2 வாரமும் எல்லா கிராமங்களுக்கு போய் தீப்பெட்டி சின்னத்தில் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எனக்காண்டி வெற்றிக்காண்டி உழைச்ச ஒரு தோழர் தான் நம்முடைய இன்றைய வேட்பாளர் சின்னதுரை. அவர் வெற்றி பெற வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை மாத்திரம் கிடையாது, என்னுடைய கடமை இருக்கு. நன்றி மறக்க மாட்டேன் துரைவைக்கோ, தொகுதி மக்களுக்கும் சரி நம்முடைய வேட்பாளருக்கு சரி. அவர் நல்லது ஒரு வேட்பாளர். இன்னைக்கு இன்னொரு நான் சொல்ல விரும்புறேன், இன்னைக்கு நம்ம எதிர்த்து நிற்கிற யார், பாஜகவுடைய வேட்பாளர். சில தினங்களுக்கு முன்பு பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் திரு நிதின் அவர்கள் புதுக்கோட்டையில வந்து பேசிட்டு போயிருக்கிறார். என்ன பேசிட்டு போயிருக்கிறாரா, தமிழ்நாடு வந்து இன்னைக்கு கலவர பூமியாச்சுன்னு சொல்றது யார், பாஜக தலைவர். ஆனால் இன்னைக்கு ஒன்றிய அரசு ஸ்தாபனம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோன்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசை சார்ந்த அந்த நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோங்கிற ஸ்தாபனம் என்ன சொல்றாங்க, இந்தியாவிலேயே அதிக குற்றங்கள், குறிப்பா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்க நடக்குதுன்னா பாஜக ஆள்கின்ற மாநிலம் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் தான் அதிகமான குற்றங்கள் நடக்குது. இது நான் சொல்லல, ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனம் சொல்லுது. இப்போ நம்ம பெங்களூரு இருக்கு, சென்னை இருக்கு, கல்கட்டா இருக்கு, மும்பை இருக்கு, அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, குற்றங்கள் நடக்க இல்லைன்னு சொல்லல. ஆனால் டெல்லின்னு நம்ம தலைநகர் இருக்கு பாத்தீங்களா, அங்கெல்லாம் பெண்கள் சில இடங்களுக்கெல்லாம் 8 மணி 9 மணிக்கு மேல அந்த இரவு போகவே முடியாது. இந்தியா மாத்திரம் கிடையாதுங்க, உலகத்திலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நடக்கிற நகரம் டெல்லி தலைநகரம். வெக்கக்கேடு. அவர் இங்க வந்துட்டு நம்முடைய தமிழகத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா, கலாச்சாரத்தின் தலைநகரமாக இருந்த இன்றைய தமிழ்நாடு குற்றங்களின் தலைநகரம் சொல்றாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு டெல்லி யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, டெல்லி காவல்துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, பாஜக ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டுல இருக்கு. இன்னைக்கு ஆசிய கண்டத்தில் கிடையாது,
உலகத்திலேயே அதிக குற்றங்கள். நான் எம்பியா போய் டெய்லி பேப்பரை படிப்பாங்க. டெல்லிக்கு போய் பேப்பரை படிச்சா பேப்பரை திறந்தாலே டெய்லிங்க நாளே பொழுதும் 2-3 இடத்துல துப்பாக்கி சூடு சம்பவங்கள். நம்ம ஊர்ல அருவா வெட்டுவாங்க செய்வாங்க. எப்பயாவது ஒரு 2 வருஷத்தோட குண்டு இங்கே போடுவான், நம்ம நாட்டு குண்டு போடுவான். அங்க டெல்லியில நாளொரு பொழுதும் துப்பாக்கி சூடு நடக்குது. அதை கட்டுப்படுத்த முடியலையே. நீங்க ஆள்கின்ற மாநிலங்களே நீங்க கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல, குற்றங்களை கட்டுப்படுத்த முடியல. நம்ம ஊர்லயே குற்றங்கள் நடக்கலன்னு சொல்ல நடக்குது. ஆனால் குற்றம் செய்தவர்கள் 24 மணி நேரம் 48 மணி நேரத்துல அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தண்டிக்கிற அரசு தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு. நான் சொல்றேன், நீங்க பாஜக தலைவர்கள் இங்க வட மாநிலத்து வந்து நீங்க எங்க கிட்ட வந்து இதெல்லாம் போதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அதனால இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய திராவிட மாடல் அரசு முடிஞ்ச வரைக்கும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் தொழிற்சாலையை கொண்டு வந்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறாங்க. நம்மளுடைய வேட்பாளர் நல்ல வேட்பாளர். தமிழ்நாடு பொறுத்தவரை அமைதி பூங்காவாக நீடிக்க வேண்டுமா, மக்கள் நல திட்டங்கள் தொடர வேண்டுமா, மதசார்பின்மை வெல்ல வேண்டுமா, சமூக நீதி நீடிக்க வேண்டுமா, நல்ல ஒரு வேட்பாளர் வெற்றி பெற வேண்டுமா, ஆதரவளிக்க சின்னம் என்னது? அறுவாள் சுத்தியல் நட்சத்திரம். ஆதரவை வாக்களிக்க வேண்டிய சின்னம் அறுவாள் சுத்தியல் நட்சத்திரம். நீங்க தோழர்களே, நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க. நாட்கள் கம்மி தான், 6 நாள் தான். இன்னைக்கு சொன்ன ஏன் இங்க சொல்லியிருக்கிறேன், ஜனங்க கம்மியா தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொன்ன கருத்துக்களை வாக்காளர் பெருமக்கள் கொண்டு போனோம். நம்ம கூட்டணி நல்ல கூட்டணி. நம்மளுடைய வேட்பாளர் எளிமையானவர். அவரால் எந்த பிரச்சனையும் இந்த 5 வருஷம் கிடையாது. முடிஞ்சவரை ஜனங்களுக்காண்டி உழைச்சிருக்கிறாரு. மறுபடியும் நம்ம எதிர்கட்சி எம்எல்ஏ வேணுமா, ஆளுங்கட்சி எம்எல்ஏ வேணுமா? ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்தாதான் ஓரளவு செய்ய முடியும். ஏற்கனவே கந்தர்கோட்டை தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதி. இங்க செய்ய வேண்டியது 10 வருஷம் செய்யாத 5 வருஷம் ஓரளவு எம்எல்ஏ செஞ்சிருக்கிறாரு. அவர் மீண்டும் எம்எல்ஏ ஜெயிச்சு ஆளுங்கட்சி கூட்டணி எம்எல்ஏ வந்தார்னா ஓரளவு நம்ம நல்லா செய்ய முடியும். ஏன்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா எனக்கும் பக்கபலமா அவர் இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல இங்க வந்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விட்டு ஆதரிப்பீர், வாக்களிப்பீர், அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தை. நன்றி, வணக்கம்.